ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இந்த தகவல் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம வராகமுத்து சித்தரையா அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலிருந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயம். இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னு சொல்லுவாங்க. விஷத்ரேகி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷத்ரேகி நேரம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கேலண்டர்லேயோ பஞ்சாங்கத்துலையோ எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக இந்த விஷத்ரேகி காலம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா செம பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம லைஃப்பில் நிறைய லேடிஸ் பார்த்துருப்போம். எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போய் சில மனிதர்களை பார்த்து பயந்து, ஆளை விட்டால் போதுண்டா சாமி, என்னை விட்டுருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், உங்கள் பக்கமே நான் வரமாட்டேன், உங்கள் மூஞ்சிலேயே முதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் விலகி போன மனிதர்களை நம்ம பார்த்துருப்போம். ஏன் அந்த மாதிரி விலகி போயிருப்பாங்கன்னா, அவங்கனாலன்னு சொல்கிறத விட அவங்க அவங்க கிட்ட பண்ண விஷயங்கள் அப்படியா இருக்கும். அந்த ஆப்போசிட் பர்சன் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு வில்லத்தனம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு மந்திரம் தந்திரன்னு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் நீ எப்படி வாழ்ந்தரன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷத்தன்மை பிடிச்ச ஒரு நபர்களாக இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், கை எடுத்து கும்பிட்டு ஒரு சங்காத்தமே வேணாம் சாமி, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுங்கி போயிருப்போம். ஒதுங்கி போனாலும் நம்மளை விடாமல் துரத்திகிட்டே இருப்பாங்க. சில மந்திரங்கள் செய்கிறது, நிறையா சூழ்ச்சிகள் செய்கிறது, எதிரிகள் மூலமாக நம்ம இது பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இந்த விஷத்ரேகி காலம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள், கண்ணுக்கே தெரியாத எதிரிகள், செய்வன பில்லி சூன்யம், இந்த பிளாக் மேஜிக் ஓரியன்டான தொடர்ந்து செஞ்சிட்ருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியாக நிறைய தடங்கல்களை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க. விடாமல் ஒரு விஷயத்துக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துக்கு தடையாக இருக்கிற எந்த காரணமாக இருந்தாலும் உடச்சி எறிஞ்சிரும். தொடர்ந்து இந்த பிளாக் மேஜிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களை ஓட ஓட விரட்டும், உங்கள் பக்கமே வரவிடாது, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுமா இந்த விஷத்ரேகி காலம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. சில சிஸ்டர்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அக்கா நான் அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்துகிட்டே இருக்கேன், ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பட் இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறனால இதையும் சொல்லிடலாமே அப்படின்ட்டு. என்னோடய வாய்ஸ் அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், பேச பேச தொண்டை கட்டியிருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, அதனால் மாறி மாறி நான் பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு தடங்களாக இருக்கோ அதை உடச்செறியறதுக்கு இந்த விஷத்ரேகி காலத்தை பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நேரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வரும்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த விஷத்ரேகி காலம் அப்படிங்கிறது இருக்குது. விஷத்ரேகி நேரம் அப்படிங்கிறது 3 நேரமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் தான் இந்த நேரத்தோட டைம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 3 நேரத்துலையும் எப்போல்லாம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இன்னொன்று, விஷத்ரேகி காலம் வாரம் வெள்ளிக்கிழமையில தான் வருமானு அப்படி நினச்சிக்காதீங்க. இது எப்போ வேணாலும் வரும். விஷத்ரேகி காலம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுட்டு நான் அப்போல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். 1 டே பிஃபோரே நான் கொடுக்குறேன், இல்லைன்னா அன்னத்தன்னைக்கு நான் கொடுக்குறேன். கரெக்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விஷத்ரேகி நேரம் எப்போ இருக்குன்னா, இன்றைக்கி மதியம் 2:15 2:30 வரை 1/4 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது, 15 மினிட்ஸ் டைம் இருக்குது, சரிங்களா? அது விட்டிங்கன்னா ஈவினிங் 5:15 to 5:30 அதில் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. அதையும் விட்டிங்கன்னா 10:15 to 10:30 அதில் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. மொத்தம் இந்த 3 நேரத்துலையும் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 15 நிமிஷத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பிரத்யங்கரா தேவியை நம்ம வழிபாடு பண்ணணும். விஷத்ரேகி காலம் யாருக்குரியதுன்னா பிரத்யங்கரா தேவிக்குரியது. இது நிறைய விஷயங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா இது சித்தர்கள் குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள்னால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். பிரத்யங்கரா தேவி அன்னை பற்றி புதுசாக நான் சொல்ல வேண்டியதில்லை. எதிரிகளே ஓட ஓட விரட்டக்கூடியவங்க. மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் எதுவாக இருந்தாலும், பில்லி சூனியமேவல் அத்தனையும் எப்படியே உடைச்சி எறிஞ்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் தான் பிரத்யங்கரா தேவி. அந்த அன்னைக்குரிய நேரம் தான் விஷத்ரேகி காலம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த டைமிங் நோட் பண்ணிட்டீங்கல்ல, இந்த நேரத்தில் பிரத்யங்கரா தேவியை நினச்சி தனியாக புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தின விளக்கெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு புதுசாக ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு அந்த அகல் விளக்கில் சாதாரண நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், இது 2ல் ஏதோ ஒன்று,
சரிங்களா? இல்லை நெய் கூட நீங்கள் போடலாம். இது 3ல் ஏதாவது ஒன்று அந்த தீபத்துக்குள்ளே அந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிவப்பு திரி வந்து போடுங்க. சாதாரண வெள்ளைத்திரி இதுக்கு பயன்படுத்த வேண்டாம். சிவப்பு திரி வந்து போடணும். இந்த சிவப்பு திரி போட்டு 15 நிமிஷம் அந்த தீபத்தை வச்சா மட்டும் நீங்கள் போதும். அதாவது இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா கூட நீங்கள் எதுக்காக அந்த விஷயத்தை கேட்குறீங்களோ அது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களை சுற்றி ஏதாவது ஒருத்தவங்க உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களால தொல்லை நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிரி, இந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு சரி ஆகணுமோ, யார் உங்களை விட்டு விலகி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு சரி பண்ணிடும். ஒரு வழி பண்ணிடும். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் கிடையாது. உங்கள் லைஃப்பை விட்டு அவங்க தள்ளி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும். சரிங்களா? விஷத்ரேகி டைமிங்கை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி தீபம் வந்து 15 நிமிஷம் வைங்க. இந்த 15 நிமிஷமும் பிரத்யங்கரா தேவி அன்னையோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பீஜ மந்திரம் இருக்குது. இந்த பீஜ மந்திரம் இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். விஷத்ரேகி காலம் எப்போ வருதோ அப்போ நீங்கள் வழிபாடு பண்ணும்போது மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். மற்ற நேரத்தில் இதை பயன்படுத்த வேண்டாம். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த மந்திரம் தாங்க அது. நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஷம் ரேஹி பக்ஷஜ்வாலா ஜிஹ்வ விஷத் ரேஹி நம. சரிங்களா? இவ்வளோதான். அந்த 15 நிமிஷம் மட்டும் சொல்லுங்கள். தீபத்தை வச்சுட்டு மனசார உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நல்ல மனசுக்குள்ளேயோ அல்லது வாய் விட்டோ இந்த மந்திரத்தை 15 நிமிஷம் சொல்லுங்கள். சொல்ல வரல நான் எழுதட்டுமான்னு கேட்குறவங்க எழுதக்கூட செய்யலாம் 15 நிமிஷம். சரிங்களா? இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக இந்த முறை செய்கிறவங்க சுத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது. வழிபாடு முடிச்சுட்டு நீங்கள் என்னமோ சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் வந்துட்டு இந்த வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை. இதெல்லாம் பலருக்கும் தெரியாத ஒரு முறை. நம்ம வராகமுத்தி சித்தரை அவங்க குறிப்புலேருந்து நான் சொன்ன விஷயம் பல பேருக்கும் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பவர்ஃபுல் டைம் எல்லாம் நான் சொல்லும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த டவுட் என்ன வரும்னா, விஷத்ரேகி டைம் நீங்கள் சொன்னால் தான் தெரியுது அந்த டைமில் பண்ணுறோம். அதை விட்டவங்க மறுபடியும் நாங்கள் ஏதாவது டைமில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசையில் மட்டும்தான் பண்ணணும். அமாவாசையாக இருந்துச்சுன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் செய்யணும். மற்ற நேரத்தில் பகலில் செய்யக்கூடாது இது. சரிங்களா? அமாவாசை டைம் இருந்துச்சுன்னா காலையில் 3:45 to 4:45 அந்த 1 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும். அதில் செய்கிறது இந்த விஷத்ரேகி காலத்துக்கு ஒரு பவர் வந்து கொடுக்கும். இன்னொன்று, விஷத்ரேகி நேரம் வரும்போது நீங்கள் செய்கிறது 1000 அமாவாசைகள் 1000 பௌர்ணமிகள் இதெல்லாம் தாண்டி ஒரு பவரை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் முடியாதவங்க அமாவாசையில் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் விஷத்ரேகி நேரம் எப்போல்லாம் வருதோ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மகா உற்சவ நேரம் எந்த அளவுக்கு ஒரு பவர் உங்களுக்கு தெரியும். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். அதே போல் விஷத்ரேகி டைமிங்கும் நான் வரும்போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அவசியம் இந்த நேரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த நேரத்தை இந்த மந்திரம் சொல்லும் போது குங்குமமெல்லாம் பயன்படுத்தி அர்ச்சனை கூட பண்ணலாம். அந்த அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை நீங்கள் டெய்லியும் நெத்தியில் வச்சுட்டு போகும்போது ஒரு பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யாரும் வந்து அனாவசியமாக உங்களை சீண்ட மாட்டாங்க. உங்களை தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. ஒரு பாதுகாப்பாரன்னா வந்து அந்த குங்குமம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் குங்குமத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அர்ச்சனைக்கு. சரிங்களா? இவ்வளவுதாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு துளி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.